பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பில் பொதுநல வழக்கு என்றால் என்ன? யார் இந்த பொதுநல வழக்கை தாக்கல் செய்ய முடியும்? எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பொதுநல வழக்கை தாக்கல் செய்யலாம்? இதற்கு ஏதாவது தடைகள் இருக்கிறதா? விதிவிலக்குகள் இருக்கிறதா? நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் பொதுநல வழக்குகளுக்கு இடம் இருக்கிறதா? இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு எல்லாம் எழும். நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் பொதுநல வழக்கு பில் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் இல்லை. பின்னால் நீதிமன்றங்கள் இந்த ஒரு பொதுநல வழக்கு என்பதின் மூலமாக எங்கெல்லாம் ஃபெயிலியர் இன் கவர்னன்ஸ் இருக்கிறதோ, ஒரு லாக்குனா, அதாவது ஒரு இடைவெளி, சட்டத்திலோ வேறு விஷயங்களிலோ ஒரு இடைவெளி இருக்கிறதோ, அந்த இடைவெளியை நிரப்புவதற்காக இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படின்ற அந்த கான்செப்டை, அந்த லீகல் தியரியை யூஸ் பண்ணாங்க. பொதுவாக யார் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய முடியும் அப்படின்னா, யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் தாக்கல் செய்ய முடியும். இப்போ நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதனால் ஒரு பாதிப்பு இருக்கணும், உங்களுக்கு அதில் ஒரு ரைட் இருக்கணும், உங்களுக்கு ஒரு உரிமை இருந்தால்தான் அதில் நீங்கள் வழக்கு தாக்கல் செய்ய முடியும். இல்லை உங்களுக்கு ஒரு இன்ஜுரி நடந்திருக்கணும், உங்களுக்கு ஒரு தீமை நடந்திருக்க வேண்டும், நீங்கள் அதனால் பாதிப்படைந்திருக்க வேண்டும், அப்படின்னா தான் வழக்கு தாக்கல் செய்ய முடியும். இதற்கு விதிவிலக்காக இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்துச்சு. அதாவது பொது நலத்தை கருத்தில் கொண்டு நீங்கள் பாதிக்கப்படலனாலும் பரவாயில்லை, இல்லை உங்களுக்கு எந்த விதமான ஒரு தீமையும் விளையவில்லை, உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் நிலைநாட்டக்கூடிய சூழல் இல்லை என்றாலும் நீங்கள் பொது நலத்தை கருத்தில் கொண்டு இது மக்களுக்கு நல்லது விளைவிக்கும், இது மக்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும், இது இப்படி ஒரு பெரிய தீங்கை நிவர்த்தி செய்யும் என்ற அடிப்படையில் இந்த பொதுநல வழக்கு கான்செப்டை உச்ச நீதிமன்றம் முதல்ல கொண்டு வருது. ஃபர்ஸ்ட் சுனில் பாத்ராஸ் கேஸ் என்று சொல்வார்கள். ஜெயிலிருந்து எழுதப்படக்கூடிய கடிதங்களை பொதுநல வழக்காக எடுத்து ஜெயிலில் ரொம்ப மோசமான சூழ்நிலை நிலவுகிறது, மனித உரிமைகள் மீறப்படுகிறது, அந்த உரிமைகளை எல்லாம் சரிப்படுத்த வேண்டும். அங்க மனிதர்கள் தான் இருக்காங்க, அஃப்கோர்ஸ் குற்றம் செய்திருக்கிறார்கள், சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸோ அந்த அடிப்படையில் இதை நீங்கள் பார்க்க வேண்டும், அணுக வேண்டும் அப்படின்னு சொல்லி சிறையில் இருக்கக்கூடிய அந்த வசதிகளை, அடிப்படை உரிமைகளை, அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கு இந்த பயன்படுத்தி கொண்டார்கள். அதன் பின்னர் பல பரிணாம வளர்ச்சிகளை அடைந்திருக்கிறது. இப்போ அது ஒரு டூலா மாறிடுச்சு, வெப்பனா மாறிடுச்சு என்றே சொல்லலாம். பல வழக்குகள், மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்ஸாக தான் இருக்கும். பிஸி பாடிஸ், குறிப்பாக பல என்ஜிஓஸ், பல வழக்கறிஞர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், அவர்கள் எல்லாம் எங்கே ஒரு பெரிய அளவில் சமூகத்திற்கு தீங்கு விளைகிறது அப்படின்னா உடனடியாக அதை ஒரு பொதுநல வழக்கின் மூலமாக அதை போட்டு அதற்கான நிவாரணத்தை தேடித்தர முயற்சி செய்திருக்கிறார்கள். விஷாகா கமிட்டி ரிப்போர்ட், சிவிசி, இப்படி பல விஷயங்கள் இப்படிப்பட்ட பொதுநல வழக்குகள்னால தான் வெளியில் வந்துச்சு. அதனால தான் உச்சநீதிமன்றம் அப்படி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. முக்கியமாக தேர்தல் நடைமுறைகளிலே ஏற்பட்ட மாற்றங்கள், அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் என்ற அந்த ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் தாக்கல் செய்த வழக்குகளின் மூலமாகத்தான் இன்றைக்கி நம்ம எல்லா தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய சொத்து விவரம் என்ன, அவர் கடன் வாங்கிய விவரம் என்ன, அவர் மேல் இருக்கக்கூடிய குற்ற வழக்குகளுடைய நிலவரம் என்ன, அவரை சார்ந்திருக்கக்கூடிய டிபெண்டன்ஸ் உடைய இன்கம் என்ன, அவர்கள் வைத்திருக்கக்கூடிய சொத்துக்கள் என்ன போன்ற இந்த விவரங்களை எல்லாம் இதுக்கு முன்னாடி நம்முடைய சட்டத்தில் இதற்கெல்லாம் இடம் இல்லை. ஆனால் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் என்ற அந்த அமைப்பு வழக்கு தாக்கல் செய்து இது எல்லாம் மிக அவசியம், இது இல்லை அப்படின்னா எப்படி நீங்கள் ஒரு இரண்டு கேண்டிடேட்ஸை வேறுபடுத்தி பார்க்க முடியும், இது அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு உகந்தவரா இல்லையா போன்ற விஷயங்களை எல்லாம் இதன் மூலமாகத்தான் அவர்கள் அறிவார்கள்னு சொல்லி அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு எல்லா வேட்பாளர்களும் இப்படிப்பட்ட ஒரு டிக்ளரேஷனை கொடுத்துட்ருக்காங்க. பல ஊழல்கள் இப்படி இந்த பொதுநல வழக்கின் மூலமாகத்தான் வெளியே வந்துச்சு. வழக்கு விசாரணைகள் லோக்கல் போலீஸார்கிட்ட இருந்து சிபிஐ வசமோ இல்லை ஒரு தனிப்பட்ட அமைப்புகளின் இடமோ கொடுக்கப்படுவது எல்லாமே இந்த பொதுநல வழக்குகளின் மூலமாகத்தான். குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தை பொறுத்தவரை என்ன விஷயம் இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் இதற்கு முன்னால் எத்தனை பொதுநல வழக்குகளை தாக்கல் செய்திருக்கிறீர்கள் அப்படின்ற அந்த அஃபிடவிட்டில் தாக்கல் செய்யணும். உங்களுக்கும் இந்த நீங்கள் எது சம்பந்தமாக அந்த பொதுநல வழக்கை தாக்கல் செய்கிறீர்களோ அந்த சப்ஜெக்ட் மேட்டருக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. இதற்கும் எனக்கும் அந்த சப்ஜெக்ட் மேட்டருக்கும் எனக்கும் பர்சனல் கனெக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. இது என்னுடைய சொந்த லாபத்திற்காக, சுய லாபத்திற்காக இந்த வழக்கை நான் தாக்கல் செய்யவில்லை, இது பொது நலத்திற்காக தாக்கல் செய்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு இதை ஃபைல் பண்ணணும்.
அதே போல பொதுநல வழக்குகள் வந்து பல நேரம் மிஸ்யூஸ் பண்ணப்படுகிறது. மிஸ்யூஸ் பண்ணப்படுவதால் என்ன பண்ணுவாங்கன்னா நீதிமன்றங்கள் ஹெவி காஸ்ட் இம்போஸ் பண்ணுவாங்க. தண்டம். நீங்கள் வந்து வேண்டுமென்றே இப்படி ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்து நீதிமன்றத்துடைய நேரத்தை விரையடைத்திருக்கிறீர்கள், நீங்கள் விளம்பரத்திற்காக இப்படிப்பட்ட ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறீர்கள் என்று தெளிவாக சொல்லி, அதை போல நிறைய பேர் இருக்காங்க. நம்மால் பல பேரை சொல்ல முடியும், அதை தவிர்க்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் மேலெல்லாம் நீதித்துறை வந்து அவர்களுக்கு ஃபைன் போட்டிருக்காங்க. 1 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுங்க, 1 லட்ச ரூபா ஃபைன், 50,000 ஃபைன். ஸோ நம்முடைய அரசியல் அரங்கிலே இந்த பொதுநல வழக்குகள் என்பது ஒரு மிக முக்கியமான ஆயுதமாக மாறி இருக்கிறது. ஆயுதம்னா அது அழிவிற்காக பயன்படக்கூடிய ஆயுதம் அல்ல, இது ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஆயுதம். டிரான்ஸ்பெரன்சி, அதற்கு ஒரு முக்கிய தூணாக விளங்கி கொண்டிருப்பது இந்த பொதுநல வழக்குகள். அதே போல ஒரு மிகப்பெரிய அளவில் சமூக சீர்கேடு, சமூக சூழலில் சீர்கேடு நடந்திருக்கிறது அப்படின்னா அதற்கும் பொதுநல வழக்குகள் தான். அதன் மூலமாக தீர்வு காணலாம். பல விஷயங்கள் இப்போ நேஷனல் கிரீன் ட்ரைபியூனல்னு இயங்கி கொண்டிருக்கிறது. நேஷனல் கிரீன் ட்ரைபியூனலில் அஃப்கோர்ஸ் பர்சனல் இன்ஜுரிஸும் வருது. ஆனால் நேஷனல் கிரீன் ட்ரைபியூனலோட முக்கியமான இதுவே என்னன்னா நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்ஸ், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள். பொதுநலமாக இந்த தொழிற்சாலையால் இப்படிப்பட்ட ஒரு விளைவுகள், மோசமான விளைவுகள் இந்த இடத்துல ஏற்படுது அப்படின்னு சொல்லி மனு தாக்கல் செய்தால் அதை அவர்கள் விசாரிப்பார்கள். இதையெல்லாம் முதல்ல வந்து உயர்நீதிமன்றங்கள் தான் விசாரித்து கொண்டிருந்தது. இப்போ அது மாறி இவர்கள் நேஷனல் கிரீன் ட்ரைபியூனல் விசாரித்து கொண்டு வருகிறார்கள். ஸோ இப்படி இந்த பொதுநல வழக்கு, பொதுநலம் என்ற அந்த ஒற்றை சொல்லின் மூலமாக உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் அரசுகளுடைய செயல்பாட்டுகளுக்கு ஒரு செக்மேட் போல செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ ஒரு ஆயில் ஸ்பில் ஏற்படுது கடல்ல, இதனால் யாருமே பாதிக்கப்படல, இதனால் வந்து அங்கே இருக்கக்கூடிய பறவைகள், மீனினங்கள் பாதிக்கப்படுது அப்படின்னா அதற்கு வந்து இப்போ ட்ரெடிஷ்னல் லா அதன்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு யாரும் வழக்கு தொடுக்க முடியாது. ஆனால் இப்போ இந்த பொதுநல கான்செப்ட் படி இது ஒட்டுமொத்த சமூகத்திற்கு, ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு ஒரு தீங்கை விளைவிக்கும் அப்படின்னா அந்த அடிப்படையில் இந்த பொதுநல வழக்கை தாக்கல் செய்யலாம். அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபில் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா அதற்கும் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யலாம். அதே போல் ட்ரைபியூனல்ஸ், சென்னை மெட்ராஸ் பார் அசோசியேஷன் அவர்கள் வந்து பல பொதுநல வழக்குகளை தாக்கல் செஞ்சுருக்காங்க. அதில் குறிப்பாக என்ன அப்படின்னா இந்த ட்ரைபியூனலைசேஷன் ஆஃப் ஜஸ்டிஸை வந்து எதிர்த்திருக்காங்க. அதாவது நீதிமன்றங்கள் ஒரு இரு சாராருக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து நீதிமன்றங்கள் தான் தீர்த்து வைக்க வேண்டும். ஆனால் அதையும் தாண்டி இப்போ வந்து ட்ரைபியூனல்ஸில் வந்து நீங்கள் டெக்னிக்கல் மெம்பர்ஸை போடுறீங்க, நீதிபதி அல்லாதவர்கள், வழக்கறிஞர்கள் அல்லாதவர்களை வந்து மெம்பர்ஸாக போடுறீங்க. ஆனால் நீதித்துறையை சார்ந்தவர் மெம்பராக இல்லாமல் எந்த ட்ரைபியூனலும் இயங்கக்கூடாதுன்னு சொல்லி வழக்கு தாக்கல் செய்தார்கள். இப்போ எந்த ட்ரைபியூனல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் வெறும் டெக்னிக்கல் மெம்பர்ஸ் மட்டுமே வைத்து அந்த ட்ரைபியூனல் இயங்காது. நேஷனல் கிரீன் ட்ரைபியூனல், கம்பெனி லா ட்ரைபியூனல், கஸ்டம்ஸ், இன்கம் டேக்ஸ், எந்த இதை எடுத்துக்கிட்டிங்கனாலும், செபி எதுவாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு நீதிபதி கண்டிப்பாக வந்து அதில் இருப்பார். நீதித்துறையிலேருந்து வந்தவர் இல்லை ஓய்வு பெற்றவர் அப்படி யாராவது இருப்பாங்க. ஏன்னா 2 பேருடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது என்பது நீதித்துறை தான் செய்ய வேண்டும் அப்படின்ற அடிப்படையில். ஸோ இப்படி இந்த ஸ்கோப் நம்ம வந்து எந்தெந்த வழக்குகள், எந்தெந்த துறைகளிலே வந்து இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் மூலமாக ஒரு தீர்வு வந்திருக்கிறது, தலையிட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பேசணும்னா இன்னைக்கு ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இது சரியான சமூகத்தின் மீது அக்கறை இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்று இதை சொல்லலாம். சமுதாயத்திற்காக, மக்களுக்காக நீங்கள் ஏதாவது செய்ய ஆசைப்படுகிறீர்கள், அரசுகிட்ட சொல்லிட்டீங்க, அரசு நடவடிக்கை எடுக்கலை அப்படின் பொழுது கண்டிப்பாக பொதுநல வழக்காக நீதிமன்றத்தை நாடி பரிகாரம் தெரியலாம். எதுவாக வேணா இருக்கலாம். பஸ் ஸ்டாப்பில் நிற்க மாட்டேன்னுது, வெள்ளம் வரும்போது சரியான முயற்சிகளை எடுக்க மாட்டாங்க, இங்கே வந்து ஒரு தரைப்பாலம் கட்டினா நல்லாயிருக்கும், இல்லை ஒவ்வொரு முறையும் வெள்ளத்தில் வந்து பிரிட்ஜு இந்த கரைகள் வந்து ப்ரீச் ஆகுது, ஸோ அந்த கரையை ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போடலாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதற்கு நல்ல நோக்கம் இருக்கணும், அவ்வளோதான். இதனால் மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும், இந்த ஒரு நல்ல எண்ணம் இருந்தால் போதும், யார் வேண்டுமானாலும் பொதுநல வழக்கை தாக்கல் செய்யலாம். நன்றி, வணக்கம்.